மேசராசினியர்களுக்கு வணக்கம். உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி உறவுகள் மேம்படும். மேசராசிக்கு காத்திருக்கும் நல்ல செய்தி என்ன? குறிப்பாக நிகழ இருக்கும் புது வருடமான ஜனவரி மாதத்தின் முதல் வாரமான 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு வணிகத்திலும் உத்தியோகத்திலும் லாபத்தை பெறுவதற்கு ராகு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வழி இல்லை என்பதை ராகுவினுடைய இந்த சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மொத்தத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கு மேசராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டின் முதல் நாளே பல தனவரவு நிறைந்த ஒரு நாளா அமைய இருக்குது. அதே போல் ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 5க்குரிய சூரியன் 9ல் ராசிநாதனோடு அமர்ந்திருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சார நிலையாக இந்த வாரம் அமைகிறது. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வதால உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுகிறது. குறிப்பா இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் அல்லது புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு தனவரவு தாராளமாக அமையும் என்பதை இந்த சுக்கிர மங்கள யோகம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனைவியால் செல்வாக்கும் செல்வமும் அதிகரிக்குங்க. விற்காத நிலம் விற்று உங்களுக்கு பண வரவு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்குது. நிலத்தில் கிடைத்த காசு நிலத்திற்கே செல்லும் என்பது போல் வேறொரு இடத்தில் இதைவிட கூடுதலாக நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்கு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது லாபஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். இதனால் மேசராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் அவை நீங்கி கைகளில் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண இருக்கீங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால இந்த வாரம் இனிய ஒரு வாரமாக அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடங்கள் பலம் பெறுது. இதன் விளைவாக மேசராசினியர்களான உங்களுடைய கல்யாண கனவு நனவாக இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் உங்களுடைய குடும்பத்திற்கு பிடித்த ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது பங்காளிகள் அது மாமன் மச்சன் ரீதியாக இருந்த சொத்து ரீதியான வழக்குகளோ அல்லது சொந்த ரீதியான வழக்குகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தடைபட்ட காரியங்கள் தானாக முடிவடையக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. முந்தைய காலத்தில் நடைபெறாத சில காரியங்களும் கூட இந்த வாரத்தில் படிப்படியாக நடைபெற தொடங்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலே போதும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்க இருக்கு. பொருளாதார நிலை உயர வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் வரலாங்க. 7.5 சனி தொடங்க இருப்பதால சுய ஜாதகத்தில் பலம் அறிந்து ஏற்றுக்கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு நீங்கள் நடக்கவே நடக்காது என்றிருந்த சில காரியங்கள் இந்த வாரத்தில் நடைபெற இருக்குது. குறிப்பாக உற்றார் உறவினர்கள் உங்கள் மீது பகையாக இருந்தவர்களும் கூட மீண்டும் அவர்கள் உங்களுடன் மீண்டும்
இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார், அதாவது ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறும். இந்த வாரம் என்பது அற்புதமான ஒரு வாரமாக மேசராசினியர்களான உங்களுக்கு அமைகிறது. எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் உங்களுக்கு வெற்றியையே வரவழைத்து கொடுக்க இருக்குதுங்க. இந்த தருணங்கள் அதற்கான முயற்சிகளை வெற்றி நிச்சயம் கிடைக்க இருக்கு. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்குது. கடன் சுமை குறையும், தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை விருச்சக ராசியில் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்தவர் தற்போது தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. ஒரு சிலருக்கு தங்கத்தினுடைய விலை எவ்வளவு விற்றாலும் அவற்றை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையிருக்குதுங்க. அள்ளி கொடுக்கும் சுக்கிரன் நல்ல இடத்திற்கு வருவதால் எல்லா வழிகளிலும் நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மேசராசினியர்களுக்கு குறிப்பாக பொருளாதார நெருக்கடி அகல இருக்கு. உத்தியோகத்தில் உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறி நிச்சயம் தென்படும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் நேரம் என்பதால கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசியில் பிறந்துள்ள கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிபத்தில் தாங்க இருக்கு. புதனும் இத்துறையில் அதிகாரம் இருக்கு என்பதால் இவ்விரு கிரகங்களும் கலைத்துறையினருக்கு அனுகூலமாக வலம் வருகுதுங்க. புதிய வாய்ப்புகள் வருமானத்தை பெற்றுத்தரும். உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அமைகிறதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை பிடியில் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் இதர கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும், ஆதரவு பெருகுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக வலம் வருது. ஆசிரியர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரை பயிர்கள் செழித்து வளருங்க. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல நவீன விவசாய வசதிகள் நிச்சயம் கிடைக்குங்க. வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்கும். அதிக உஷ்ணத்தினால் உடலில் அசதியும் சோர்வும் அதிகரிக்க இருக்கு. இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு இதமாக இருக்குங்க. அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நன்மைகளுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பிரத்யேக முக்கியத்துவம் கொண்டு இருக்குது. அதே போல இத்தருணங்கள்ல சுக்கிரன் அவருக்கு அடுத்தபடியாக குரு பகவானை கூறுகிறது ஜோதிட கலை. இவர்களில் சுக்கிரன் பூரண சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் உறுதி என்பதிலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பா என்ன மாதிரியான விஷயங்கள்ல மேசராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 3இல் குரு அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. 5ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பெரிய மனிதர்களோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. இத்தருணங்கள்ல மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதும் முருகப்பெருமானை வணங்குவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தில் இந்த ஒரு பரிகாரமான வீட்டின் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.